அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க இபிஎஸ் திட்டம் என்ற அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். தாவைக்க அரசு அமைந்த பிறகு குதிரை பேரம் நடந்ததாக புகார் ஒன்றையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் திட்டமிட்டிருப்பதான அன்னை செய்தி. விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து குழப்பங்கள் நீடித்து வரக்கூடிய நிலையில இபிஎஸ் விரைவில் ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக குதிரை பேரம் நடந்திருப்பதாக இபிஎஸ் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில ஆளுநரை சந்தித்து இந்த புகார் கடிதம் கொடுக்க இருப்பதாகவும் அதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் நேரம் கிடைத்தவுடன் ஆளுநரிடமிருந்து அனுமதி கிடைத்தவுடன் இபிஎஸ் நேரில் சென்று சந்தித்து புகார் மனுவை கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக குதிரை பேரம் நடந்திருப்பதாக எதிர்கட்சிகள் அனைவருமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். முக்கியமாக திமுகவாக இருக்கட்டும், பிரேமலதாவாக இருக்கட்டும், அதே போல எடப்பாடி பழனிசாமியும் கூட அந்த சட்டமன்றத்திலேயே கூட நேரடியாக குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் அதற்கான விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கிடையே அதிமுகவிலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மீறி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேக கட்சி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். எனவே இப்படியான ஒரு சூழலில் குதிரை பேரம் நடந்து இருப்பதாகவும் தகவல் அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அதே போல அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜும் கூட அந்த குதிரை பேரம் நடந்திருப்பதாக டிடிவி தினகரனும் கூட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவரும் கூட சமீபத்தில் அந்த ஆளுநரை அவர்களை நேரில் சந்தித்து அந்த புகார் கடிதம் கொடுத்திருந்தார். முக்கியமாக போலி ஆதரவு கடிதத்தை அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு ஆளுநரிடம் புகார் கடிதம் கொடுத்து வந்த டிடிவி தினகரன் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த போது குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்றும் அவரும் குறிப்பிட்டிருந்தார். எனவே தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக ஆளுநர் விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புகார் மனு கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே ஆளுநர் அவர்கள் தரப்பிடம் நேரம் கேட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து நேரம் ஒதுக்கப்பட்ட உடனே இபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து ஆளுநரை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து புகார் மனுவை கொடுக்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது.